அன்பர்களே, இறைவன் இவ்வுலகினை அன்பு செய்தார். மனிதன் பிறந்தான். இறைவன் மகிழ்ந்தார். மனிதம் மலர்ந்தது. ஆம், உலக படைப்பின் உன்னத படைப்பு மனிதன். காலம் கடந்து செல்லவே மனிதன் இறைவனை மறந்தான். மனிதம் இறந்தது. நிஜங்கள் நிழல்களாக மாற இதோ நிஜத்தின் நிழல்கள். சிந்தித்து பார்க்க சில துளிகள். வாருங்கள், படைப்பின் வரலாற்றுக்குள் செல்வோம். வாழ்வியலை புரட்டி பார்ப்போம். உலகை படைத்தார். ஒன்றுமில்லாமையில் உலகை படைத்தார். எல்லா வளங்களும் நிறைந்து இன்பபுரியாக திகழ்ந்தது உலகு. அதோ மரங்கள், செடிகள், கொடிகள், வானப்பறவைகள், காட்டு விலங்குகள், இறைவனின் படைப்பில் அற்புதங்கள். இறைவனின் படைப்பில் அற்புதங்கள். எல்லா வளங்களும் நிறைந்த இன்பபுரியாக திகழ்ந்தது உலகு. மனிதனை படைத்தார். மனிதனை தன் சாயலாக படைத்தார். படைப்பை சிகரமாக படைத்தார். மனிதனை தன் சாயலாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதாம், ஏவாள், பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆட்சிக்கு உட்படுத்துங்கள். வானத்து பறவைகள், கடல் மீன்கள் அனைத்தும் உங்கள் ஆற்றலுக்கு உட்படட்டும். மனிதன் இறைவனின் படைப்பில் அது உன்னதமான படைப்பு. இன்பமாய் தொடர்ந்த இல்லற வாழ்விலே சாத்தாந்தம் தீமையின் விதைகளை மெல்லன விதைத்தார். அந்த பாவத்தின் கொடூரம் கீழ்ப்படியாமையிலே கருக்கொண்டது. ஐயோ மனிதா, கீழ்ப்படியாமையில் கருக்கொண்ட பாவம் மனித குலம் முழுவதையும் இறை மனித உறவிலிருந்து பிரித்தறிந்தது. மனிதம் மரித்தது. மனிதம் இறந்தது. காலம் கடந்து செல்லவே இறைவன் மனிதனை தொடர்ந்து அன்பு செய்தார். மனிதம் பாவத்தில் மூழ்கி பரிதவித்தது. பார்வை இழந்தது. இறைவனின் பார்வையில் பாவையானது.
அன்பர்களே, இருந்தும் இறைவன் மனிதனை அன்பு செய்தார். இறைவன் மனிதனை மறக்கவில்லை, மனிதனோடு பேசினார், இறைவாக்கினரூடாக பேசினார். மனிதா, உன் ஒரே சர்வேசுரனை முழு மனதுடனே ஆராதிப்பாயா? அவரது திருநாமத்தை வீணாக பாவியாதே. அவரது நாட்களை பரிசுத்தமாய் அனுசரி. மனிதா, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, மோகபாவம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் தாரத்தை விரும்பாதே, பிறர் உடமையை விரும்பாதே. மனிதன் மகிழ்ந்தான், இறைவன் பேசினார், இறைவாக்கினரூடாக பேசினார். இறுதியாக தன் ஒரே மகனை இவ்வுலக மீட்புக்காக இவ்வுலகிற்கு தர திட்டம் கொண்டார். மரியா மனித குல மீட்பின் மகத்தான சொத்து. இதோ 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 இறைவனின் தூதர் மரியாவுக்கு தோன்றி தன்னுடைய அன்பு மொழிகளால் மரியாவை வாழ்த்தினார். மரியா அஞ்சி நடுங்கினார். மரியா அஞ்ச வேண்டாம், இதோ கரவற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் வல்லவராயிருப்பார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, உன்னுடைய வார்த்தைப்படியே எனக்காகட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, உன்னுடைய வார்த்தைப்படியே ஆகட்டும். மனித குல மீட்பின் மகத்தான வார்த்தைகள். எங்களுடைய வாழ்வில் கிறிஸ்து பிறப்பை மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடுகின்ற நாங்கள் இறைவனுடைய சித்தத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? வாருங்கள், எம் வாழ்வியலுக்குள் செல்வோம். அனுஷாக்கா, அனுஷாக்கா, ஓனம் ஜெனிதா வாரு. 6 மணி ஆச்சு, நன்றி வழிபாட்டுக்கு வேற இல்லையா? ஜெனிதா, நன்றி வழிபாடு. கடவுள் எனக்கு என்ன நல்லது செய்தவர், நான் நன்றி சொல்றது. சொல்ல வேண்டிய நன்றி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். இதுக்கு மிஞ்சி கடவுள் எது நல்லது செய்தா நான் சொல்ல வேண்டிய நன்றியவை தனியாக சொல்ல போறேன். இவ்வளவு நேரமாச்சு, இந்த மனுஷனை காணி. சும்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அதை இந்த தலையில கட்டி கொண்டு தெரியுது. இந்த நேரத்துக்கு ஒரு சைட் பிசினஸ் பார்த்தா கொஞ்சம் காசு முடைக்கலாம் தானே. இந்த ஆளுக்கு அறிவண்டது பூச்சியா? ஆண்டி, ஆண்டி, நிகில் நிக்கிறா? நிகில் ஓல்ட சர்வீஸுக்கு என்ன தம்பி ஓல்ட? ஃபாதர் வெள்ளல தம்பி, ஓல்ட சர்வீஸ் சண்டே தண்ணியதான், மற்ற நாளெல்லாம் அனுப்பலாம். அவன் உள்ள இருந்து கிட்டார் வாசிக்கிறான். சரி ஆண்டி, இன்னும் கொஞ்சம் பிரிட்டா பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. பாய்.
தெரியும் தானே. அதால ஒரே பிரச்சனை பாரு. அவங்க குடிச்சு போட்டு போற அட்டகாசத்துல பிள்ளைகள் ஒருத்தரும் போய் வர முடியல. அதுதான் மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ஒரு 100 பேர் சேர்ந்து அதை கூட்டுறதுக்கு ஒரு அலுவல் பார்த்துட்டு வாங்க. மலுக்கு அறிவில்லையாப்பா. அது ராஜரத்னம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அது என் ராஜரத்னத்தோட இடம். அந்த ஆளுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு தெரியுமாப்பா? நீ இந்த சம்பளம் இல்லாத வேலை பார்த்துட்டு சரியா ஒரு சைட் பிசினஸ் ஒன்று செய்து ஒரு காராச்சும் பார்க்கலாம். எங்களுக்கு என்னதுக்கப்பா இப்ப கார்? இப்ப இருக்கிற பெட்ரோல் விலைக்கு பிறகு வர செலவை எல்லாம் யாரு பாப்பா? மோட்டார் சைக்கிள் இருக்குதானே, அது காணுமாப்பா? அப்பா, எத்தனை நாளைக்கு இந்த பழைய பாட்டியை நீங்க பாடிக்கொண்டிருக்க போறீங்க? நீங்க உங்களால என்ன செய்யறது? எல்லாத்தையும் விடுங்க. நீங்க எலக்ட்ரிஷியன் கிளாஸ்க்கு செக் சொன்னா அது யாரும் செஞ்சீங்களா? அவனை நீங்க இங்கிலீஷுக்கு சேர்க்கல, மேத்ஸுக்கு சேர்க்கல, மியூசிக்கு சேர்க்கல, கராத்தே கிளாஸுக்காக சேர்த்து விட்டீங்களா? இப்படி இருந்தா அவன் எதிர்காலம் வைத்து ஆறுது. இங்க வேணுமாப்பா, அவன் சின்ன படியன். நாளெல்லாம் ஓயலுக்கு பிறகுதான் கிளாஸுக்கு போனான். வேணுமெண்டா அவனுக்கு படிப்பிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் தானே. இருக்கிறத வச்சு ஒழுங்கா இருக்க பாருமாப்பா. விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும் பாரு. எனக்கு மட்டுமே இப்படி நடக்கிறது தெரியும். ஆம் அன்பர்களே, எங்களுக்குள்ளும் எத்தனையோ பேர் அனுஷாக்களாக மாறிவிட்டோம். மனித மாண்பை மதிக்க தவறிவிட்டோம். கன்னிமரியாளின் கீழ்ப்படிவில் கருவான அந்த மனித மீட்பு இன்று எங்களுடைய வீடுகளுக்குள்ளே எவ்வாறு சிந்தித்து பார்ப்போம். பாலம் இயேசு பாவம் போக்க பாதம் கழுவினார். அகுஸ்து சீசர் தம் பேரரசின் மக்கள் தொகையை கணிப்பிடுவதற்காக ஒரு நிபந்தனையை விதித்தார். சூசையும் மரியாளும் பெத்லகேம் நோக்கி புறப்பட்டார்கள். நீண்ட வழி பயணம், நெடும் தூரம். கர்ப்பவதியான மரியாள் தன் உடமைகளோடு அப்பயணம் மேற்கொண்டாள். அவ்வேளையிலே அவளுக்கு பேறுகாலம் வந்தது. ஆனால் விடுதியில் அவள் தங்குவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. இறுதியில் அவர்களுக்கு கிடைத்ததோ ஒரு மாட்டுத் தொழுவம். ஏழ்மையின் வடிவம் அது. எம்முள் எத்தனை பேர் இயேசுபாலன் உண்மையாகவே அனுபவித்து அன்பு செய்த அந்த ஏழ்மையை எங்களுடைய வாழ்வையிலே அன்பு செய்கின்றோம். வாருங்கள், எம் வாழ்வியலுக்குள் செல்வோம். தம்பி முரளி, என்னடா இங்க பக்கம் ஒரு உதவி என்ன உங்களால? என்னடா முகம் வருஷம் வந்திருக்கேன். பிரச்சனையே பிரச்சனை தான் என்ன? ராஜரத்ன விட்டுதான் நான் இருந்தேன். ஓமடா தெரியும். அவன் திடீரென்று வாடகை கூட்டி போட்டான். எவ்வளவுடா பாவாடை? 7,000 என்ன? நான் எடுக்கிறதே வெறும் 20,000. அதில் 7,000 அவனை கொடுத்துட்டு மிச்சத்துல பொடியண்ட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கூட கூட்டிட்டு. அதான் யோசனையா இருக்கு, இங்க வீடு எடுக்கலாமா? நீ சொல்றதும் சரிதானடா. இப்ப ஊர் முழுக்க வீட வாங்கிட்டு அநியாய வாடகை கொடுத்து கொண்டு திரிகிறான். இப்படித்தான் அந்த சாக்கு போக்கு சொல்லி ஒருத்தனுக்கு அட்வான்ஸ் காசு திருப்ப கொடுக்க இல்லையா? இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணத்தாண்டா வேணும். வந்து கொண்டு போ. தேவையில்லாத வேலை அவருக்கு எதுவும் செய்ய போய் உங்களுக்கு எது நடந்தா நானும் இந்த பிள்ளைகளும் என்ன பண்ணாட்டு ரோட்ல இருக்கணும். கலட்டி விடும். இல்லப்பா, நீ எப்பவுமே இப்படித்தான். இப்படி எந்த வீடு எந்த பிள்ளைகள் என்று இருந்தா நாட்டில நடக்கிற யாரப்பா தட்டி கேட்கிறது? முரளி, இந்தாடாப்பா.
இவன் அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டான்னு ஒரு வழக்கு கொண்டு போடுவோமா? அண்ணன் அவனுக்கு வழக்கு போட்டு என்ன பிரயோசனம்? எல்லாம் அவன் கையிலே இருக்கு. எனக்கு அவசரமா ஒரு வீடு தேவை. நீ ஒன்றுக்கும் யோசிக்காதேடா. உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதானே? அவன் இப்ப வெளியில தான் இருக்கிறான். அவன் வீடுக்கு ஐயாள் பக்கம் ஒன்று இருக்கு. நான் அவனோட கதைக்கிறேன். சும்மா இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நீ ஒன்றுக்கும் யோசிக்கா. நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். கட்டாயம் மேடம், கட்டாயம் கேட்டு சொல்லுங்க. ஓ மேடம். அடுத்தா நல்ல வேலையப்பா செஞ்ச விட்டு ஐயாள் பக்கம் இருக்கு. அதை அவனுக்கு இப்ப சும்மா கொடுக்கலாம். அறிவில்லையாப்பா கொண்டாடுவீங்க. இந்த விஷயத்தை நீர் எனக்கு வெள்ளனையே சொல்லிக்கிறா. நான் என் ஃப்ரெண்ட் ஒரு கடைசி ஒரு 5000 ரூபாய் நான் வாடகைக்கு விட்டுருப்பேன். லடிட்ட அம்மா பாஜி சும்மா இருமாப்பா. நீ நம்பாவே பிடிச்சா உன்னை போல் உன் அயலானையும் நேசி என்கிறார். அன்பர்களே, சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எத்தனை முறை அனுஷாக்களாக மாறியுள்ளோம். இயேசு வளர்ந்து பெரியவரானார். அவர் பெற்றோரோடு வாழ்ந்துவிட்டு தன்னுடைய மறைபோதக பணியை ஆரம்பித்தார். அவர் மக்களோடு பேசினார், மக்களோடு தங்கினார், அவர்களோடு வாழ்ந்தார். அவருடைய அன்பு மொழிகளும் போதனைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் மக்கள் மனதை கவர்ந்தன. ஆனால் அவருடைய முற்போக்கு சிந்தனைகளும் போதனைகளும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் யூதருக்கும் எரிச்சல் மூட்டியது. காலம் தேடினார்கள் இயேசுவை கொலை செய்வதற்காக. யூதாஸ் கரியோத்தின் உதவியோடு யூதாஸ் கரியோத்து முத்தமிட்டு இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். அன்பின் வடிவம் அவர், அமைதியின் உருவம் அவர். நீதிக்காக பேசினார். எம்முள் எத்தனை பேர் யூதாசுகளாக மாறுகின்றோம்? வாருங்கள், வாழ்வியலுக்குள் போவோம். குட் மார்னிங் சார். நேற்று வேலைக்கு போனது என்ன மாதிரி கிடைச்சிட்டு தானே வேலை? இன்டர்வியூ ஒரு பேச்சுக்கு தான் சார். ராஜரத்ன ஆக்களுக்கு தான் வேலை. எங்களெல்லாம் கூப்பிட்டது ஒரு கண்டுபிடிப்புக்கு தான் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண பிள்ளைக்கு இவங்க வேலை கொடுக்காட்டி யாருக்கு கொடுத்தவங்க? ராஜரத்ன மச்சான் நிலோஜனுக்கு. யாரு? அந்த மோட்டார் சைக்கிள்லயே ஜெட் ஓடி திரிவான் அந்த காவாலியா? அவன் ஏஎல் கூட பாஸ் பண்ண இல்லையே. என்ன சார் செய்யறது? அங்க இருக்கிறவங்க அவன் ஆக்கள் சார். குடும்பத்தையே வச்சிருக்கேன். என்ன புள்ள செய்யறதா பிளான்? என்ன சார், படிச்ச படிப்புக்கு தான் வேலை இல்லாட்டியும் வேலை செய்யறதானே ஆகும். ரிசப்ஷனிஸ்டா அப்ளை பண்ணிருக்கோம். கடைசி அதுக்காச்சும் போவோம். இப்படி எல்லாம் முகங்களை சும்மா விடக்கூடாது பிள்ளை. குட்ட குட்ட குனிறது மூடத்தனம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவங்களை சும்மா விடக்கூடாது.
பேப்பர்ல என்ன அதென்ன புதுமையா போட்டிருக்காங்க அங்க செய்கிற திருமாலம் எல்லாம் திருமுள் எல்லாம் பட்டத்தோட போட்டிருக்காங்க என்ன பாடி வாப்போம் சோசர என்னடா எழுது சின்னடா கிடக்கு நீயே வாசிச்சு ராசரத்தினத்தின் தில்லுமுள்ளு அம்பலம் போலீஸ் விசாரணையும் இப்படி எழுதுற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் வந்தது எனக்கு என்னவோ கம்பத்துல படுக்கிறான் இல்லாட்டி வேலைக்கு மூக்கு எடுத்து கொடுத்துருவாரு அந்த அள்ளக்கை நொள்ளக்கைல அத்தை விட அவனோட திடீரான அந்த முரளி என்ன அவன் வலிக்காரு அந்த வலிக்குட்டி கொஞ்சம் மண்டையா கலங்கினா எல்லாம் உள்ளவங்க மட்டும் நிற்கிறான் ஏய் இந்த விடக்கூடாடா வேட்டிய தூக்கி கட்ட ராஜரங்க 100 ரூபாய்க்கு சமைண்டா என்ன நீ மண்டே கழுவிட்டு வா நான் பாக்குறேன் போனா பாரு அடே அடே நம்ம அண்ணன் இருக்காண்டா ஒரு இருக்கிற பாடா டே அதெல்லாம் விட்டு காலமாக இப்ப அதை அடிச்சா மேக்ஸி உள்ளுக்குள்ள சேர்க்காது ஓ அதுக்கெல்லாம் அடிச்சு போடுவேன்னு சொல்ல பம்பா என்னடா மச்சான் நீ நல்லவன்டா போத்தல முக்காசி எனக்கு தந்துட்டியே அரை மட்டை ஆட்டித்தான் கறக்கணும் பரை மட்டை பாடித்தான் கறக்கணும்டா தாண்டா உனக்கு முண்டு கொத்தல பிச்சமனா முக்க கொத்தல தந்த அச்சா இந்தியா பேப்பரை பாத்தியா மச்சான் என்ன பேப்பர் அந்த உதயன் பேப்பர் உதயனாடா அதுல என்ன இல்ல மச்சான் நம்மள ராசரசத்தை பற்றி சும்மா புட்டு புட்டு எல்லாம் வச்சிருக்காங்கடா ராசரத்னா என்ன மச்சான் அன்பேண்டா நாடா ஊட்டல் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு பிரட்டல் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது ராசரத்னா அவனுக்கு என்ன அவனை பற்றி புட்டு புட்டு வச்சிருக்க அதுதானேடா அது நம்ம அவர் சொல்ல நான் தானே இந்த கையால போட்டது சரிதான் அண்ணன் நான் கேட்ட விஷயம் கேட்டியா நீ அப்பன் தானே ஆள் அந்த அள்ளக்கை நுள்ளக்கை தானே ஆள் எனக்கு அப்பவே தெரியவடா இந்த படிச்ச முட்டாள்களுக்கு தான் இந்த குறுக்கு புத்திகள் இன்னைக்கு இப்ப நாளை எத்தனை கோடி லட்சம் தெரியுமா டேய் அவன் இருக்க கூடாது உயிரோடையே இருக்க கூடாது குடியானாக்களை விட்டு வச்சா ஆக்களுக்கு பேர் இருக்க பயம் போயிடும் நீ ஆள போட்டு பார்த்து அவனை போட்டோம் அவனை தூக்கி போட்டோம்
அவனை வரி இவனை தூக்கி கதையை முடிச்சுடுவோம் அண்ணன். போட்டுடு, விஷயம் கசிய கூடாது. அன்பர்களே, எமக்குள்ளும் காட்டிக் கொடுப்புகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் உண்மைக்கு எதிரான போராட்டங்களும் நாளுக்கு நாள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் ஒருபோதும் மறைக்கப்படுவதில்லை. அதைத்தான் எம் இயேசு பிரான் தம் வாழ்வில் பாவத்துக்காக மரித்து உயிர்த்து வழங்கிய வாழ்த்துச் செய்தி. எமக்கான நத்தார் செய்தி என்ன? நிஜத்தின் நிழல்கள் வழங்கும் செய்தி என்ன? வாருங்கள், பாலன் இயேசுவின் பாதம் தொழுவோம், பாவம் துறந்து பார்வை பெறுவோம். மாறும் உலகில் மனிதம் மாறா மனங்கள் சேருவோம், மகிழ்வில் சேருவோம் அமைதிக்காக. இதோ கல்வாரி ஒன்றியமும் இளைஞர் ஒன்றியமும் வழங்கிய நிஜத்தின் நிழல்கள்.